ஒரு மகிழ்ச்சியான நம்முடைய தமிழ்நாட்டுக்கே பெருமை. இது வெறும் திமுக அப்படின்னு நான் சுருக்க விரும்பல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே பெருமையை தேடி தந்திருக்கிறார் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். நீங்கள் சொன்ன மாதிரி தான் மோர் தென் 14 இயர்ஸ் கழிச்சு இப்போ அன்னைக்கு வந்து 2010-11 வந்து முத்தமிழர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது 13.12% இரட்டை இலக்கில் இருந்தது பொருளாதார வளர்ச்சி. அதன் பிறகு எப்படியெல்லாம் அந்த அதிமுக காலத்தில் வந்து ஒரு அதில் பாதாளத்துக்கு அது போச்சு. அது சும்மா பேர் லெவலில் வந்து நாங்கள் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்களே தவிர அதன் பிறகு அது மேலே பெரிய அக்கறையே காட்டலை. ஆனால் அதன் பிறகு வந்து கொரோனா காலத்துக்கு பிறகு வந்த அந்த திருப்பி அதை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு நிர்வாக திறமை கொண்ட ஒரு ஆளுமை தேவை இல்லையா? அது எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தான். அதனால தான் இன்றைக்கி 11.19% லெவலில் இன்றைக்கி வந்து பொருளாதார வளர்ச்சி ஒட்டுமொத்த இந்தியாவில். இது நாங்கள் சொல்லலை, ஒன்றிய அரசை சார்ந்திருக்கின்ற மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல்லே வந்து இதை சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், தமிழ்நாடு தான்ப்பா இன்றைக்கி நம்பர் 1 11.19 வந்திருக்குன்னா பொருளாதார நிபுணர்களை வந்து நியமிக்க வேண்டும் என்று சொன்னதே தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தான். எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிட முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு சப்ஜெக்டில் வந்து பெரிய ஆளாக இருப்பாங்க. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வா, அந்த மாதிரியான பிரைட் மைண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு டீமாக போடுங்கன்னு சொல்லி அதில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தன்னோட இன்புட் தர. தன்னோட இன்புட் எப்படி தராருன்னா கிட்டத்தட்ட 50 வருட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். எல்லா விதமான அமைச்சர்லேருந்து துணை முதலமைச்சர்லேருந்து ஒரு மேயர்லேருந்து ஒரு எம்எல்ஏலேருந்து எல்லா பொறுப்பையும் பார்த்துருவார். ஸோ அது சார்ந்து தன்னுடைய அனுபவத்தில் அதை திணிக்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் என்னவாக இருந்துச்சு, நம்ம எஸ்டிமேட் என்ன போட்டோன்னா 8% இருக்கும், அது 9.69% வந்து நம்ம நிற்போம் அப்படின்னு நாம் மட்டும் இல்லை, மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் முதற்கொண்டு இருக்கிற மிகப்பெரிய இந்த நிபுணர்கள் ஆளுமைகள் எல்லாருமே சேர்ந்து இதுதான் ப்ரெடிக்டே பண்ணோம். எதிர்கட்சியை சார்ந்திருக்கோம், நம்ம வந்து பாராட்டக்கூட வேணாம் நம்ம. ஆனால் இதை கூட அங்கீகரிக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிற மாதிரி தான் சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு போய் தமிழ்நாடு வளர்ச்சி அடையலைன்னு நீங்கள் சொல்கிறீங்களே தவிர இன்றைக்கி ஒன்றிய அரசு இப்போ இதுக்கான ஒரு பெரிய சர்டிஃபிகேட்டை இப்போ நம்ம கொடுக்குறாங்க. இது பிகாஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறனால.